அவருடைய பிரசனம் இருக்கு. ஆண்டவர் உன் வாழ்க்கை இன்னைக்கு மாற்றுவார். உன் வாழ்க்கை, உன்னுடைய இருளுக்கு ஒரு முடிவை தருவார். ஒரு வெளிச்சத்தை உனக்குள்ள இருந்து துவக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சில வார்த்தைகளை கடந்த நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தி, ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்த ஒரு வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மீட்டிங் ப்ரிப்பேர் ஆன அந்த நேரத்தில் நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு மீட்டிங்க்கு இன்டர்சிட்டியில் போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் அந்த மீட்டிங்கை நடத்தலான்ற ஒரு முடிவு வந்து எல்லா காரியத்தையும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு துவக்க புள்ளி இருக்கும்ல, அப்படி ஆமாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மீட்டிங்க்கான வால் போஸ்டர் இதெல்லாம் டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்க இடத்துல கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு தூக்கம் வந்துருச்சு. அப்படியே ட்ரெயினில் தூங்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வைக்கப்பட்டுச்சு, கனி தரும் செடி. என்னன்னு? கனி தரும் செடி. நான் போய் சென்ட்ரலில் இறங்குறதுக்குள்ளாட்டி எனக்கு ப்ரூஃப் பார்க்க அனுப்பி வச்சிட்டாங்க. நான் போய் சென்ட்ரலில் இறங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு மொபைலை எடுத்து பார்க்குறேன், அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த ட்ரெயினில் வரப்போ அந்த ஒரு உணர்வு வந்துச்சுல, ஒரு சத்தம் வந்துச்சுல. அதை பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் உணர்த்தினார், ஒரு உணர்வு தந்தார். அப்போ அந்த கனி தரும் செடி அப்படின்ற அந்த ஒரு உணர்வை மீண்டும் ஆண்டவர் தந்தார். அப்போ தான் நான் என் ஆவியில் தீர்மானித்தேன், ஆண்டவர் வந்து இந்த யூத் மீட்டிங்க்கு நமக்கு ஒரு வேர்டு கொடுக்குறாரு. அது என்னன்னா, நம்மை கனி தருகிற செடியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, ஒரு கனி தருகிற செடியாக ஆண்டவர் உன்னை பார்க்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கனி தருகிற ஒரு செடியாக ஆண்டவர் உன்னை நாட்ட விரும்புகிறார். உன்னை ஆண்டவர் எப்படி பாவிக்கிறாரு அப்படின்னா, ஒரு கனி தருகிற செடியாக ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவனுடைய அந்த மரண காலம் வரும் பொழுது, அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க மேலெல்லாம் கைகளை வைத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை சொல்றான். ரூபனை பார்த்து சொல்றான், தண்ணீரை போல தழும்பினவனே. இன்னொரு பிள்ளைய பார்த்து சொல்றான், நீ பொதி கழுத அப்படின்றான். நீ இரையை பட்சித்து வருகிற சிங்கம் அப்படின்லாம் ஒவ்வொரு பிள்ளைக்கா அப்படியே சொல்லிக்கிட்டு வரப்ப, யோசேப்பு மேல கைய வைக்கிறப்ப அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கு, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படும். இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். பைபிள் கொண்டாந்துருக்கீங்களா? வெரி குட், ஓகே. அப்ப இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க என்ன எழுதி இருக்குன்னா, யோசேப்பு கனி தரும் செடி. ஒரு வாட்டி சொல்லியாச்சுல, என்ன பாருங்க, ஒரு வாட்டி சொல்லியாச்சுல, விட்டுருக்கலாம்ல. ஆனா அந்த வசனத்துல 2 தடவை வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, கேட்கல, என்னங்க? கனி தரும் செடி. நீங்க பைபிள் படிக்கிறப்ப, ஒரு வசனத்தை படிக்கிறப்ப, ஒரு வசனத்துல வார்த்தை எத்தனை தடவை வருதுன்றத கவனிக்கணும்.
அப்ப 2 தடவை சொல்லப்பட்டிருக்குன்னா அதுல ஒரு பெசல் இருக்கு. ஆமே. யார் ஆமேன்னு சொன்னது? அவங்களுக்கு தான் அதோடைய வீரியம் தெரியும். அப்ப 2 தடவை ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, யோசேப்பு கனி தரும் செடி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு ஆண்டவர் ஒரு கனி தருகிற செடியா வச்சார். அவனுடைய 17வது வயதுல அவனுடைய வாழ்க்கையில கனிகள் உண்டாச்சு. ஆனா அன்னைக்கு கனிகள் தெரியல. வெளியில குடும்பத்துக்குள்ள அவனுக்குள்ள என்ன கனிகள் இருக்கு, அவனுக்குள்ள என்ன அழைப்பு இருக்கு, அவனுக்குள்ள என்ன கிருபை இருக்கு, அவனுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு, ஆண்டவர் அவனை எப்படி லீட் பண்ண போறாரு, ஆவியானவர் அவனுக்குள்ள எப்படி ஒரு ஏவுதலை தந்து அவனுடைய வாழ்க்கையை துவங்க போறாரு தெரியாது. எப்ப தெரியுதுன்னா, யோசேப்பு யாக்கோப்பு மரணம் அடைய போற காலத்துல தெரியுது. இப்ப இன்னைக்கு தம்பி தங்கச்சி நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு ஒருவேளை உனக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை உன் ஜெபம், உனக்குள்ள ஆண்டருக்குள்ள இருக்கிற இந்த உறவு, ஆண்டருக்குள்ள இருக்கிற இந்த ஐக்கியம், உனக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகள், உன்னை ஆண்டவர் நடத்துகிற நடத்துதல், ஆவியானவர் உன்னை நடத்துகிற நடத்துதல். யோசேப்பு கூட பாருங்களேன், நான் சொப்பனம் பார்த்தேன்னு அந்த சொப்பனத்தை விவரிச்சு சொன்னா கூட பிறந்தவெல்லாம் அவனை பகைக்கிறான், விரோதிக்கிறான், பொறாமப்படுறான். அப்பாவே சொல்றாரு, நீ எங்களுக்கெல்லாம் அதிகாரியா இருப்பியா அப்படின்னு கடிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தான் நீங்களாம் இப்படியே பக்கத்திலேயே இருக்கணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அப்ப யோசேப்புக்குள்ள நிறைய கனிகள் இருந்துச்சு. அதுல ஒரு கனி என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். என்ன கனிங்க? கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்க பைபிள்ல கவனிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 39ல 1, 2, 3 இந்த 3 வார்த்தையிலும் யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையிலேயே உனக்கு பெஸ்டான ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னோட கூட இருப்பது தான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோட கூட இருந்தா நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. ஆண்டவர் உனக்குள்ள உலாவுனார்னா நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. ஆண்டவர் உனக்குள்ள அசைவாடினார்னா, ஆவியானவருடைய அந்த ஏவுதல், ஆவியானவருடைய அந்த நெருக்கம், தெய்வீகத்தினுடைய அந்த தொடர்பு உனக்குள்ள இருந்துச்சுனாலே நீ ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவ. அதாவது ஆண்டவர் உன்னோட இருந்தார்னா நீ உனக்கு ஆசீர்வாதமா இருப்பதை விட நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, அந்த வசனத்துல 3 வசனத்துல பார்த்தா வேத வார்த்தை அங்க என்ன சொல்லுதுன்னா, நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவன் வந்து எகிப்துல பொத்திபாருடைய வீட்டுக்குள்ள அவன் இருந்தான். அவன் எங்க இருந்தான்? பொத்திபாருடைய வீட்டுல அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நீ எங்க இருக்கிற, நீ என்ன செய்கிற, நீ என்ன படிக்கிற, எந்த காலேஜில் உனக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு, நீ எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிற, எத்தனை டிகிரி இனிமேல் நீ வாங்க போற, இது எதுவுமே மேட்ரு கிடையாது. இவன் எங்க இருக்கிறான்? பொத்திபாருடைய வீட்டில் இருக்கான். நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், நீ எங்க இருக்கின்றது முக்கியம் இல்லை, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அது முக்கியம் இல்ல.
நீ எந்த பிராண்ட் ஷூ யூஸ் பண்ற, எந்த பிராண்ட் Dress யூஸ் பண்ற, நீ எந்த பிராண்டுடைய மொபைல் வச்சிருக்கிற, அது முக்கியம் இல்ல. நீ +2ல என்ன மார்க் எடுத்திருக்க முக்கியமே இல்ல. உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு முக்கியமே இல்ல. உங்க அம்மா என்ன வேலை செய்யறாங்க முக்கியமே கிடையாது. உன் கூட பிறந்த அண்ணனுங்க அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அது முக்கியமே கிடையாது. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த கம்பெனில வேலை செய்யற முக்கியம் இல்ல. உன் சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியம் இல்ல. எது உனக்கு முக்கியம்னா உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரா. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட கூட வர விரும்புகிறார், உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். தெரியுமா, ஒரு கிறிஸ்தவ பாட்டு இருக்கு தெரியுமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீ இல்லாமல் என்னால். கேட்கல, என்னால் ஒரு பாட்டு இல்லை. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீ குட்டையா நெட்டையா, நீ முகத்துக்கு எத்தனை வாட்டி பட்டி போடுற, எத்தனை வாட்டி பெயிண்ட் அடிக்கிற, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எது முக்கியம்னா, நான் தம்பி எது முக்கியம், எனக்கு எங்களுக்கு ஆர்எஸ் புரத்தில் வீடு இல்லையே முக்கியமே கிடையாது. சாய்பாபா காலனியில் வீடு இல்லையே, விஐபிங்க இருக்கிற ஏரியாவில் எனக்கு என்ன இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு கிடைக்கலையே, இந்த வீட்டில் நான் பிறக்கலையே, இந்த ஆளுக்கு பிறக்கலையே, இந்த சினிமா நடிகருக்கு பிறக்கலையே, முக்கியமே கிடையாது. எது முக்கியம்னா உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரா. நமக்கு எது முக்கியம்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா. என் கூட என் கூட என் கூட என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா. நீ எங்க இருக்கிற என்பது முக்கியம் அல்ல, நீ இருக்கிற இடத்துல ஒண்ணு உன் கூட இருக்கணும், ரெண்டாவது நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னோட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். தானியேல் பாபிலோன்ல இருக்கான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நெகேமியா அரண்மனையில் இருக்கிறான், கர்த்தர் அங்கே அவனோடு கூட இருக்கிறார். எரேமியா சிறைப்பட்டு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறான், அங்கே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். போத்திபார் இந்த யோசேப்பு இந்த அத்தியாயம் 39வது அதிகாரத்தில் கடைசியில் பாருங்க, ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அங்க என்ன தெரியுமா இருக்கு, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், அந்த சிறைச்சாலையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில எது முக்கியம்னா நீ எங்க இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா. ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா, ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா. வேதம் சொல்லுகிறது, தாவீது போன எல்லா இடத்திலையும் ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவன் தான் செய்கையில் எல்லாம் புத்திமானா நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் உன்னோட இருக்கணும். ஆண்டவர் உன்னோட இருந்துட்டாருன்னா, ஆண்டவர் உன்னோட கூட இருந்துட்டாருன்னா எல்லாம் உனக்கு அனுகூலமாக மாறிவிடும். ஆண்டவர், புரிஞ்சா தம்பி தங்கச்சி, புரிஞ்சா உனக்கு? ஆண்டவர் உன்னோட இருந்துட்டாருன்னா எல்லாம் உனக்கு காரியமும் கைகூடி வரும். ஆண்டவர் உன்னோட கூட இருந்துட்டாருன்னா நீ காரிய சித்தி உள்ளவனாயிருப்ப. நீ காரிய சித்தி உள்ளவனா இருப்ப.
ஆண்டவர் உன் கூட இருந்துட்டார்னா நீ தொடுறது எல்லாம் தொடங்கும். என்னது, இப்போதான் கொஞ்சம் தீ கேர்ள்ஸ் பக்கம் பற்றி இருக்கு. எப்போ பாய்ஸ் பக்கம் பத்துன்னு தெரியல. அதுக்குன்னு நான் இன்னொரு யூத் மீட்டிங்காக நடத்த முடியும்? இன்றைக்கே பற்றிடணும். ஆமாம் அப்பா, இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது. ஆண்டவருக்கு தோத்துறான். ஆண்டவர் உன்னோட இருக்கணும்ப்பா. இந்த வாலிப காலத்தில் ஆண்டவர் உன்னோட இருக்கணும்ப்பா. இந்த வாலிப நாட்களில் உன் காரியத்தில் ஆண்டவர் இருக்கணும்ப்பா. உன் வேலையில் ஆண்டவர் இருக்கணும்ப்பா. நீ செய்கிறதுல ஆண்டவர் இருக்கணும்ப்பா. ஆண்டவர் உன்னோட இருக்கணும்ப்பா. ஆண்டவர் உன்னோட இருந்துட்டார்னா உனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆண்டவர் உன்னோட இருந்துட்டார்னா அடிச்சு தூள் கிளப்பி போய்கிட்ட. ஆண்டவர் உன் கூட இருந்துட்டாருன்னு வச்சுக்கைய, உன் காரியத்தை சக்சஸ் பண்ணுவாரு. ஆண்டவர் உன்கிட்ட இருந்துட்டாருன்னு வச்சுக்கைய, நீ போகிற இடத்துலலாம் டோரை க்ளோஸ் பண்ணி இருக்காது. டோர் ஓப்பன் ஆகி கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நீ நினைச்சிட்டினா அவர் உன் கூட இருந்துருவாரு. நீ அவர் நினைச்சிட்ட, அவர் நினப்புக்குள்ள நீ வாழ்ந்துட்டன்னு வச்சுக்கைய, அவர் நினப்புலையே உன் வாழ்க்கையை நீ ஓட்டிக்கிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கைய, அவர் நினப்புலையே அப்படியே நீ ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்கைய, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பார்த்து மெதுவா சொல்லுங்கம்மா. பார்த்தீங்களா, நம்ம எப்போதுமே ஏட்டிக்கு போட்டியாக தான் செய்வோம். எதை செய்ய வேணான்னு சொல்கிறோமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆகாஷ், கையை உயர்த்தி, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, அமல் நான் வாழ முடியாது. பாருங்க, இந்த யோசேப்போட ஆண்டவர் கூட இருக்காரு. அவன் எதை செய்கிறானோ, எதை தொடுறானோ, என்ன காரியத்துக்கு ட்ரை பண்ணுறானோ, அவன் செய்கிற அத்தனை காரியத்திலையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே 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 அவன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமே, வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அவன் காரியத்தில் காரிய சித்தியை உண்டு பண்ணினாரு. ஆக்சுவலா இவன் கூட பிறந்தவன்லாம் என்ன பண்ணானா, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும், இவனை குழிக்குள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டான். அப்படி சொல்லித்தான் வித்தான். எகிப்தர்கிட்ட வித்துருவோம், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் உன்னோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மனிதனுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நாம் தேவனோடு கூட இருக்கும்போது அது நடக்கும். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னைக்கு எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கணும். ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே என் கை உங்க கையா மாறிட்டும், என் நினைவு உங்க நினைவா மாறிட்டும், உங்க எண்ணம் உங்க ஏக்கம் எல்லாம் எனக்குள்ள என்னதா இல்ல, எல்லாம் உங்களுதா மாறிட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. கவனிங்க, இவன் இந்த போத்திபாருடைய வீட்டில் என்ன செஞ்சான்? வேலை செஞ்சான். ஆனா இவன் மேல இருந்த தீர்க்க தரிசனம் என்ன? இவன் மேல இருந்த அழைப்பு என்ன? எல்லாரும் இவனை வணங்குவாங்க. சூரியன் சந்திரன் எல்லாம் வணங்கும். ஆனா இவன் இப்ப என்ன, அழைப்பு எப்படி இருக்கு, தேவ திட்டம் எப்படி இருக்கு? அப்படியே ஐஃபையா இருக்கு.
சூரியன் செஞ்ச வேலை என்ன? ஏதாவது முடிச்சு போட்டு பாரு, சம்பந்தம் இருக்கான்னு. யோசேப்பு, உன் மேல இருக்கக்கூடிய கிரெடிட் என்ன? என் சகோதரர்கள் எல்லாரும் என்ன வணங்குவாங்க, என் நெற்கட்டு நிமிந்து நிற்கும், என் சகோதரர்களுடைய நெற்கட்டுலாம் என்ன வணங்கி நிற்கும். உன்னுடைய ஐடி என்ன? இதுதான் என் ஐடி. உன்னுடைய லேபிள் என்ன? இதுதான் என் லேபிள். சரி யோசேப்பு, ஆனா நீ இப்ப என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சில ஆள்னா என்ன தெரியுமா சொல்லும், நான் படிச்சா இந்த காலேஜில் தான் படிப்பேன், இடிப்பேன். சில ஆள்னா என்ன தெரியுமா சொல்லும், நான் ஓட்டுனா இந்த பைக்கை தான் ஓட்டுவேன், நான் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன், நான் கட்டுனா இந்த பயணத்தான் என்ன பண்ணுவேன், நான் போட்டா இந்த ஷூ தான் போடுவேன். பாருங்க, யோசேப்புடைய ஐடி, யோசேப்புடைய அடையாளம், அவன் சொப்பனம், அவன் தரிசனம், அவன் அழைப்பு எல்லாம் அப்படியே. ஆனா அவன் சொப்பனத்துக்கும் அவன் அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை, நான் என்ன சொல்றேன்னா, அவன் அழைப்பு அப்படி இருந்துச்சு, அவன் சொப்பனம் அப்படி இருந்துச்சு, அவன் தரிசனம் அப்படி இருந்துச்சு. ஆனா அவன் வேலை செஞ்ச இடம்தான் சம்பந்தமே இல்லை. ரெண்டையும் முடிச்சு போட்டே பார்க்க முடியாது, ரூட்டே கிளியரா இல்லை. ஆனா அவனுக்கு அந்த காலத்துல, அந்த நேரத்துல அவனுக்கு கிடைச்ச அந்த வேலையை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த வழி தான் அவனுடைய சொப்பனத்தையும் அவனுடைய அழைப்பையும் அவனுடைய தரிசனத்தையும் நிறைவேற்றுகிறதுக்கு போத்திபாருடைய வீடு தான் அவனுடைய ரூட் மேப்பா இருந்துச்சு. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், நான் அப்படித்தான் இருப்பேன், அந்த கலர்ல தான் ட்ரெஸ் போடுவேன், அதைத்தான் வாங்குவேன். இல்ல, கர்த்தர் உன் கையில கொடுக்கிறாரு பாரு, கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்றாரு பாரு, கர்த்தர் உனக்கு நேரிட செய்கிறாரு பாரு. அதை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, முறுமுறுக்காம, சங்கடப்படாம, கஷ்டப்படாம, வாக்குவாதம் பண்ணாம, கர்த்தரை தோத்திரம் பண்ணி நீ அப்படியே அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, அது ஒரு நாள் உன்னை எங்க கொண்டு போய் வைக்கணும், கர்த்தர் எந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு திட்டமிட்டு இருந்தாரோ, கர்த்தர் எந்த ஸ்தானத்துல உன்னை நிலை நிறுத்தணும்னு வச்சிருந்தாரோ, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி எதை தரணும்னு தீர்மானித்து இருந்தாரோ, அதுக்கு நேரா அது உன்னை கொண்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டார்டிங் பாயிண்ட் உனக்கு தெரியாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் கர்த்தர் இதுல இருக்காரான்னு தெரியாது. ஒண்ணு, கர்த்தர் வாய்க்க பண்றாரா, கர்த்தர் அனுகூலம் பண்றாரா, கர்த்தர் கூட இருக்கிறாரா, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றோமா, கர்த்தருடைய நடத்துதலை உணர்றோமா. நீ பாட்டுக்கு கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு நீ பாட்டுக்கு கர்த்தரை தோத்திரம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தீனா, உன்னை ஒரு நாள் கர்த்தர் எந்த ஸ்தானத்துல நிறுத்தணும்னு வச்சிருந்தாரோ, கர்த்தர் உன்னை எங்க உட்கார பண்ணணும்னு அவர் தீர்மானித்து இருந்தாரோ, கர்த்தர் உன்னை கனப்படுத்தணும்னு அவர் எங்க தீர்மானித்திருந்தாரோ, அந்த இடத்துக்கு நேராக அவரே உன்னை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் போனா இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவேன். சொல்லாத, சொல்லாத. நான் செஞ்சா இதை தான் செய்வேன். சொல்லாத. இதை செய்யலாட்டி நான் எதையும் செய்ய மாட்டேன். சொல்லாத. கர்த்தர் கூட இருக்காருல, கர்த்தர் சமூகத்தில் நீ இருக்கிறல, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கல, நீ என்ன பண்ணு, கர்த்தர் கரத்துல உன் வழியை ஒப்பு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா, உன்னை நடத்துகிறவர் அவர், உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல உன்னை நேர்த்தியாய் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. மூணாவது, கர்த்தர் உன்னோட இருந்தாருன்னா, ஒன்று தெரியுமா, ஆண்டவர் ஏன் தெரியுமா நம்ம கூட இருக்காரு?
ஏன் தெரியுமா? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. போத்திபாருடைய வீட்டில் இவன் ஒரு பக்கம் இருக்கிறான், ஒரு பக்கம் இவன் காரியத்தெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்றாரு. சக்சஸ் ஆகிட்டே இருக்கு, எல்லாம் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்படுது. எஜமான் எதை குறித்தும் விசாரிக்கிறது இல்லை, எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அவனை வீழ்த்துவதற்கு, அவனை தள்ளுவதற்கு, அவனை தேவ திட்டத்திலிருந்து, தேவ பிரசனத்திலிருந்து அவனை பிரித்து எடுப்பதற்கு அந்த வேலையும் அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஆனா கவனிங்க, நமக்கு தெரியும், பைபிள் படிச்சிருக்கோம்ல, போத்திபாருடைய மனைவி அவன்கிட்ட வந்து நித்தம் அவ பாருங்க ஓப்பனாவே பேசுறான். எப்படி பேசுறான்? ஒளிச்சு மறைச்சலாம் பேசல, ஓப்பனாவே பேசுறான். என் முகம் ஒரு மாதிரி போகுது, இது வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவன் இணங்காமல், அவளுக்கு சம்மதிக்காமல், தேவனுக்கு விரோதமான இந்த பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன்? நல்ல கவனிங்க, ஆண்டவர் எதுக்கு தெரியுமா நம்ம கூட இருக்காரு? இப்படி வருகிற இந்த இச்சையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களுக்கு விலகி வாழுகிற ஒரு இருதயத்தை நமக்கு தருகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. பாவ சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ அதுல விழுந்துடக்கூடாது, நீ அதுல அடிக்ட் ஆயிடக்கூடாது, அதுல நீ மோசம் போயிடக்கூடாது. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது, யாரும் நம்மளை வஞ்சித்திடக்கூடாது. நான் கர்த்தருடைய நாமத்தில் என்ன சொல்றேன்னா, பாவத்தில் வீழ்வதை விட விலகி இருப்பது எனக்கு சிறந்தது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விழுவதை விட விலகி இருப்பது எனக்கு சிறந்தது. ஆமே ஆமே. நான் உனக்கு சொல்றேன், இப்படி யாராவது ஆள் வந்தா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை பேருக்கு நான் சொல்லணும்னு விரும்புறீங்க? இப்படி ஏதாவது வந்தா, தெரியாம போயிருச்சு, எனக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, தெரியாம போயிருச்சு, என்னால் ஆரம்பத்தில் அதை புரிஞ்சிக்கவே முடியல, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல அதை அப்படின்னு. கவனிங்க, ஒரு சில சிம்டம்ஸை சொல்லி இப்போ நான் ஜோம் பண்ண போகிறோம். ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறத வச்ச, அவங்க பேசுற வார்த்தைய வச்ச, அவங்க இதுக்கு தான் பிளான் போடுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இந்த போத்திபாருடைய மனைவி பேச்சு பாருங்க, பேச்சே எப்படி இருந்துச்சு? பேச்சே பாருங்க, பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பேச்சை வச்சு, அவங்க பேசுற வார்த்தையை வச்சு அவங்க நம்ம கிட்ட எதுக்கு மூவ் பண்றாங்க, எதுக்கு நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாங்க, எதுக்கு நம்ம கிட்ட நெருங்கி வராங்கன்றது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? பேச்சை வச்ச கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்லுங்க, பேச்சை வச்ச கண்டுபிடிச்சிடலாம். என் பிள்ளை இத்தனை நாளா பேசுறிய, உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் தம்பி இத்தனை நாள் பேசுறிய, எல்லாம் இன்னைக்கு பிரேக்கப் ஆயிரணும். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? நைட்டு படுத்துட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு ஏதாவது இருக்கா? போனை வச்சுட்டு ஏதாவது இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது இருக்கா? இதுல சில ஆள்னா கர்த்தர் வெளிப்படுத்தினார், தோலை உரிக்கணும்ன்ற. கர்த்தருக்காகத்தான் உனக்கு, கர்த்தருக்காகத்தான் வேலை. எது? ஆண்டவருக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்கு இதுல. உனக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்து வெளி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை நான் சொல்ற பேய், அது பேய், அது நல்லாவே இல்லை.
அது பொல்லாத ஆவி. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து, தேவ பிரசன்னத்துக்கிட்ட இருந்து, தேவ வார்த்தையில இருந்து உன்னை என்ன பண்ணுது? நாங்க நிறைய பேர் பார்க்குறோம், இப்போ எல்லாம் வர கேஸ்லாம் இப்படி தான் வருது. அங்கிள், எனக்கு கர்த்தர் சொன்னார் அங்கிள். அவனுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னாருன்ட்டா இவன் என்ன பண்ண மாட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப அந்த பேச்சை வச்ச நம்ம என்ன பண்ணிட முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். யோசேப்பு பேச்சை வச்சு கண்டுபிடிச்சி அவன் விலகி, வீழ்வதை விட விலகி இருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம சரீரம் கர்த்தருக்கு உரியது. சரீரம், நீங்க இப்ப நேரம் இல்லை, ஆனா ஒரு வசனம் சொல்லிடுறேன், நீ உன்னுடைய அந்த நோட்பேடில் எழுதிக்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வரைக்கும் நீ என்ன பண்ணிருன்னா படிச்சு வச்சுக்க, நீ புரிஞ்சு வச்சுக்க. அங்க என்ன எழுதி இருக்குன்னா, சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். அப்ப கர்த்தருக்குரிய இந்த சரீரத்தை நான் வேசியின் அவயங்களாய் மாற்றலாமா? என்ன பண்ணிடக்கூடாது? மாத்திரக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாது. நான் இந்த சரீரத்தை இந்த அமைப்புல ஏன் ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, இந்த சரீரம் கர்த்தருக்காக வாழும்படி, கர்த்தருடைய காரியத்தை செய்யும்படி, கர்த்தருக்கு சித்தமானதை ஜான்சன் இந்த சரீர அமைப்புல இருந்து நான் செய்வதற்காகத்தான் இந்த சரீர அமைப்பை எனக்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப கர்த்தருக்காக சவுண்ட், உங்க மியூசிக் சவுண்டை விட தேவ வார்த்தை இப்ப முக்கியம். அப்ப இந்த உடல் அமைப்பை எதுக்கு தான்? கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக பிரயாசப்பட. அப்ப இந்த உடல் அமைப்பே எதுக்குன்னா, ஆண்டவர் எனக்குள்ள தங்கி இருக்க, ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ண, என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்க, கிறிஸ்துவின் அவயமா இருக்க. அப்ப இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு இல்ல, இந்த சரீரம் ஒழுக்கக்கேடான காரியத்துக்கு இல்ல, இந்த சரீரம் போதை வஸ்துக்கு இல்ல. புரியுதா தம்பி உனக்கு? தங்கச்சி புரியுதா உனக்கு? இந்த சரீரம் எதுக்கு? பாவ காரியத்துக்கு இல்ல. இந்த சரீர அமைப்பை எனக்கு எதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்னா, நான் அவருக்காக வாழ, அவர் எனக்குள்ள தங்கி இருக்க. உன்னுடைய இந்த உடல் அமைப்பை எதுக்கு ஆண்டவர் உருவாக்கி தந்தார்? பாவ காரியத்தில் ஈடுபடல, தேவ திட்டத்தை செய்ய, தேவ சித்தத்தில் வாழ, தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ. அததான் பவுல் சொல்றாரு. அப்ப கர்த்தருக்காக வாழ, கர்த்தர் வாசம் பண்ண, கர்த்தர் அசைவாட, கர்த்தர் உலாவ கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை நீ வேசியின் அவயமா மாத்தலாமா? ஒழுக்கக்கேடான காரியத்துக்கு நீ மாற்றி போடலாமா? நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில ஆள்னா சொல்லுவாங்க, அங்கிள் நாங்க தொட்டுலாம் பேசுறதே இல்லை அங்கிள், சும்மாதான் என்ன பண்றோம். எப்படி? பைக்கில் எல்லாம் போறது இல்லை அங்கிள், என் பைக்கில் நான் யாரையும் ஏத்துறது இல்லை அங்கிள். எப்படி இருக்கிறோம்? கட்டுப்பாடாதான் இருக்கும் அங்கிள். எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒன்ன நீ திருப்திப்படுத்திக்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஒன்ன நீ திருப்திப்படுத்த ஒரு நொடி ஆகாது, ஒரு இமைப்பொழுது ஆகாது. இப்பெல்லாம் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டாங்க. இப்பெல்லாம் ஆன்டி லவ். என்ன லவ்? அங்கிள் மேல லவ். அதுதான் பிரச்சனையே கிடையாது. மற்ற ஆள் தான் என்ன பண்ணிரும், எங்கேயாவது கொண்டு போய் என்ன ஒரு மாதிரி இப்படி, இந்த பூனையும் பால் குடிக்குமா? நீங்களாம் அப்படி கிடையாது. எம்பளை ஆமான்னு சொல்லலாம்ல, நீங்களாம் அப்படி கிடையாது. அப்படி இருந்த போன வாட்டி கார்த்திக் அமலன் எனக்கு அப்படி எடுக்க தெரியாது.
அதெல்லாம் இன்னைக்கு பிரேக்கப் ஆயிரணும். ஆமென். அதெல்லாம் என்ன ஆயிரணும்? என்ன ஆயிரணும்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்கு பிரேக்கப் ஆயிரட்டும். கை பிடிச்சி சொல்லு, உனக்கு பிரேக்கப் ஆயிரட்டும். பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஆண்டி லவ், அங்கிள் மேல லவ், இதெல்லாம் என்ன ஆயிரட்டும்? பிரேக்கப் ஆயிட்டு. தைரியமா சொல்லு, கையை பிடிச்சி சொல்லு. நான் ஆகாஷ் கையை பிடிச்சி சொல்றேன் பாரு, அந்த மாதிரி சொல்லு. இயேசுவின் நாமத்துல சொல்லு 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 சொல்லு. இயேசுவின் நாமத்துல. கல்யாணம் ஆனாலும் சொல்லிவிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் கூட இருப்பதே எதுக்குன்னா, இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் அசுத்தம் என்ன மேற்கொள்ளாம, என்ன ஓவர் கம் பண்ணாம, என்னை வீழ்த்தி விடாம, நான் அதை மேற்கொண்டு அதற்கு விலகி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக கனி தருகிற ஒரு செடியா இருக்க ஆண்டவர் என தெரிந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் என்னோடு கூட இரும், நான் உம்மோடு கூட இருக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா பைபிளெல்லாம் வச்சுட்டு எழும்பி நிற்போமா? ஷாக்கா தடா ஹோராபா ஷாக்கா தடா. ரெண்டு கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவையில்லாத உறவுகள், என்னை விளை செய்ய உறவுகள், என்னை காயப்படுத்துகிற உறவுகள், என்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், என்னை அசுத்தப்படுத்துகிற காரியம், என்னை அடிமைப்படுத்துகிற காரியம், என்னை உங்க பிரசன்னத்துல இருந்து பிரிக்கிற காரியம், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற எல்லாம் எனக்கு இன்றைக்கு பிரேக்கப் ஆவதாக. ரெண்டு கை அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்துல ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவருடைய பிரசன்னத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியங்களில் இருந்து என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை வேணும்ன்றவங்க கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வழி விலகிறேன், என்னை வேற காரியம் ஓவர் கம் பண்ணி நிக்குது, இன்னைக்கு அதெல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஷாபாரா காபாலா தாடாரா ராபாடா ரிபாலா ஹந்தடா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, யோசேப்போடு இருந்த கர்த்தர் என்னோட இருந்து, என்னோடு இருந்து, என்னோடு இருந்து, என்னோடு இருந்து. ஷாபாலா காராபாலா ராபா தடா ராபா. தம்பி, தங்கச்சி, நீ எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட உன் மனதை திறந்து, உன் இருதயத்தை திறந்து, நீ வெட்கப்படாம, கூச்சப்படாம உன்னை திரும்ப இன்னைக்கு ஒரு விஷயம், ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தம்பி, உனக்கு இயேசு தேவைமா? தங்கச்சி, உனக்கு இயேசு தேவை. இந்த பொல்லாத உலகத்துல இயேசு இல்லாம நீ வாழவே முடியாது. இயேசு இல்லாம நீ சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. இயேசு இல்லாம இனி காலத்தை ஓட்ட முடியாது. ஆண்டவர் அப்படியே உணவு போகும். Thank you Lord.
பிரசனம் இல்லாம எங்களால முடியாதுப்பா, எங்களால முடியாதுப்பா, என் பிள்ளைங்களால முடியாதுப்பா. தம்பி தங்கச்சி, உன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் உம்மோட இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. செடியானது கொடியோடு இணைந்திராவிட்டால் அது தானா கனி தர மாட்டாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நிறைய காயம் இருக்கு, ஏமாற்றம் இருக்கு, நிறைய சவால் இருக்கு. யோசேப்போட இருந்த கர்த்தாவே, இன்னைக்கு இந்த இடத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரோடும் பிரத்யட்சயமாய் ஆண்டவர் கூட இருந்து உதவி செய்யுங்கப்பா. படிப்பில உதவி செய்யுங்க, வேலையில உதவி செய்யுங்க, இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கனி தரும் செடியா, கனி தரும் செடியா, நீர் ஊற்று அண்டையில செடியா, சுவரின் மேல் படருகிற கொடியா, உம்முடைய பிள்ளைங்களை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதமுள்ள நேரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. எங்க மனதை நாங்க திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நிர்பந்தமும் இல்லாம, எந்த நிபந்தனையும் இல்லாம எங்க இருதயத்தை உமக்கு நாங்க திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.